வணக்கம். ராமன் விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பு செயலாளர். வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாநில அளவில் இந்துக்களுடைய உரிமை மீட்பு மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற உள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் பூஜாரிகள் மிகவும் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஓய்வூதியம், அவர்களுக்கான மாதாந்திர ஊதியம் இதெல்லாம் அரசாங்கம் தராமலே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அடிப்படையான கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லி இந்துக்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோயில் பூஜாரிகள் தன்னுடைய வாழ்வாதார உரிமையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்களுடைய பல்வேறு உரிமைகள் நம்ம காட்டுல பறக்கப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்துக்களுக்கு காசு கொடுத்து போறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்து ஆலயங்கள்ல இந்துக்களுக்கு சரியான உரிமைகள் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சு, அந்த மாதிரி மசூதி, அதுக்கெல்லாம் NOC வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக அரசாங்கம் தீர்மானம் போட்டிருக்குது. ஸோ அது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் மதசார்பு அற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு மதவாத வேலைகள் ஈடுபட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்துல வரலாறு காணாத ஒரு திருப்பம். அதிகாரிகள் பகிரங்கமாக கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. இதை விட வெட்கக்காடான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்படி நடந்திருக்கிறது. இதனால திருப்பரங்குன்றத்துல உடனடியா தீபம் ஏற்றுவதற்கு அவங்க தெரிவிக்க வேண்டும். இதை நம்முடைய பசுக்கள் மிகவும் மோசமான நிலையில இருக்கு. பசுவதை நடந்துட்டு இருக்குது. அந்த பசுக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய போதை மிகவும் தமிழ்நாட்டுல போதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்மூடித்தனமான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல எந்தெந்த பள்ளிக்கூட வாசல் எல்லாம் பொட்டிக்கடை எல்லாம் போதை வஸ்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் இதனால சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய எதிர்காலத்தை கிடைக்கணும். இதுல அரசியல் பார்க்க கூடாது. மாணவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மாநில உரிமை மீட்பு, இந்துக்களுடைய உரிமை மீட்பு மாநாடை நடத்த முடிவு செய்துள்ளது. இந்த மாநாடு தமிழ்நாடு முழுக்க பல எல்லா இந்துக்களும் கலந்து கொள்ளணும். அதனுடைய ஒரு விஷயத்துக்காக இன்று திருப்பத்தூர் மாவட்ட பிரச்சாரத்துக்காக வந்திருந்தேன். இந்துக்களுக்கு அரசியல் கௌரவம் எங்க கிடைக்குதோ அவர்களுக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படின்றத நாங்க தீர்மானமா வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் மையமா வச்சு இந்த மாநாடு நடக்க போகுது.